உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானி காதலால் கூப்போர்தம் கை. பூழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். திரு ஆக்கூர் தான்தோன்றி மாடம். இரண்டாவது திருமுறை. திரு ஆக்கூர் அப்படிங்கிறது ஊரின் பெயர். தான்தோன்றி என்பது ஈஸ்வரன் பெயர். அவர் எழுந்தில் இருக்கிற கோயிலாகையினால தான்தோன்றி மாடம் அப்படின்னு பேர். அந்த மாடத்தின் பெயராலேயே அந்த ஊர் இறைவன் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறார், தான்தோன்றி மாடம் உடையார் என்று. பதியத்தை பார்க்கலாம். அக்கு இருந்த ஆரமும், அக்கு சங்குமணி, அதை மாலையாக அணிஞ்சிருக்கிறாங்க. ஆடரவும் ஆமையும் தொக்கு இருந்த மார்பினான், தோல் உடையான். தொக்கு இருந்தனா எல்லாம் ஒரு சேர இருந்த அப்படின்னு அர்த்தம். வெண்ணீற்றான் புக்கு இருந்த தொல்கோயில், அவன் அந்த கோயிலினுடைய புக்கு நிலையாக இருந்தான். பொய்யிலா மெய்ஞரிக்கே தக்கு இருந்தார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. அங்கே இருக்கிற மக்களை பற்றி சொல்லுகிறார். இந்த தொடர் நல்லா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். பொய்யிலா மெய்நெறிக்கே தக்கிருந்தார், சைவ சித்தாந்த நெறியில் நின்றவர்கள் அர்த்தம். பொய்யிலா மெய்நெறி, பொய்யை பொய்யென்று கண்டு கழித்து அதிலே நில்லாது நீங்கி வந்தவர்கள், மெய்நெறியிலே நின்றவர்கள். அதனால் பொய்யிலா மெய்நெறி இது சைவ சித்தாந்தம். அந்த நெறிக்கு தக்கிருந்தார், தகுதி உடையவராய் பொருந்தி வாழ்ந்தார்கள். அத்தகையவர்கள் வாழ்கின்ற ஆக்கூர், அந்த ஆக்கூரிலே இருக்கின்ற தான்தோன்றி மாடம் என்று சொல்லி அந்த ஊரிலே இருக்கிற மக்களின் பெருமையை சொன்னார். அப்போ திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே சைவ சித்தாந்த நெறிக்கு மெய்நெறி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. பொய்யினின்று நீங்கிய மெய்நெறி. இதுதான் பின்னால் மெய்கண்டார் காலத்தில் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் என்று வந்தது. அடுத்து நீரார வார்சடையான் நீரு உடையான் ஏறு உடையான். முன்னால் இருக்கிற நீர் கங்கை, அடுத்து வருகிற நீர் திருநீர். ஏறு உடையான் காரார் பூங் கொன்றையினான், கொன்றை கார்காலத்தை மலர்வதற்கு உரியது. காதலித்த தொல்கோயில், விரும்பி எழுந்தருள் இருக்கின்ற கோயில். கூர் ஆரல் வாய் நிறைய கொண்டு அயலே கோட்டகத்தில் தாரா மல்கு ஆக்கூரில் தான் தோன்றி மாடம். இது அந்த நாட்டின் நீர்வளம் பேசுகிறது. மேலே மக்களுடைய வளத்தை பேசினார், இது நீர்வளம் பேசுகிறது. நீர்வளத்தில் தாரா என்கின்ற பறவை ஆரல் என்கின்ற மீனினை வாயில் கவ்விக்கொண்டு பக்கத்திலே சென்று தங்கி உண்கிறது அப்படின்னு சொல்லி பறவைகளின் வாழ்க்கையை பேசினார். வாளார்கண் செந்தோர்வாய் மாமலையான் தன் மடந்தை தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில். வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே.
வாளார்கண் வாழ் போன்ற கண், செந்தோர்வாய் மாமலையான் தன் மடந்தை, செந்தோர்வாய் மடந்தை மாமலையான் தன் மடந்தை. மலையான் என்பது பர்வத அரசனை, அவனுடைய மடந்தை என்றது அவனுடைய புதல்வியை. தோள் ஆகம் பாகமா புல்கினான், தோளும் ஆகமும் ஒரு பாகமாக உமையம்மையை தனது உடம்பிலே தோளும் ஆகமும், ஆகமம் என்று மார்பு, தோள் ஆகம் பாகமா புல்கினான் தொல்கோயில். அதுக்கு மேலே 2 வரி அங்கே இருக்கின்ற வேளாளர்களை பற்றி சொல்லுகிறது. வேளாளர் என்ற சொல்லுக்கு உபகாரம் செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். வேளாளர் என்றவர்கள் அந்த ஊரில் இருக்கிற வேளாளர்கள், உழவு தொழில் செய்பவர்கள். வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர், அவர்கள் வள்ளன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள், தாளாண்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். வேளாளர் என்பது உபகாரம் செய்கின்ற சிந்தையை உணர்த்தியது, வள்ளன்மை என்பது அவர்களுடைய குணத்தை உணர்த்தியது. குணமும் நினைப்பும் இருந்தால் பத்தாது, அதுக்கேற்ற முயற்சியும் இருக்கணும். முயற்சி இல்லைன்னு சொன்னால் குணமும் நினைப்பும் இருந்தாலும் பயனில்லை. ஆகையினால அவர்கள் அதற்கேற்ற தாளாளராக, தாளாளர்னா முயற்சி உடையவர் அப்படின்னு அர்த்தம். வேளாளர் தாளாளர், வேளாளர் உபகாரம் செய்யும் சிந்தனை உடையவர்கள், தாளாளர் அதற்கேற்ற முயற்சி உடையவர்கள். முயற்சியினாலே பொருள் ஈட்டி அந்த பொருளை கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்து வாழ்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது வேளாளர் என்ற சொல்லுக்கு பொருள். நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கற்பித்த பொருள். இந்த பொருள் திருக்குறளிலிருந்து வந்த பொருள். அதுக்காக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருக்குறளை படித்து தான் இந்த பாட்டை பாடினார்னு சொல்கிறது இல்லை. ஆனால் திருக்குறளில் இதை மாதிரி ஒரு கருத்து இருக்குது. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை வேடிக்கை வாளாண்மை போல கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை வேடிக்கை வாளாண்மை போல கெடும். அதில் தாளாண்மை, வேளாண்மை, வாளாண்மை அப்படின்னு 3 சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாளாண்மை என்பது முயற்சி, வேளாண்மை என்பது உபகாரம் செய்யும் சிந்தனை. தாளாண்மை இருந்தால் தான் வேளாண்மை வரும், தாளாண்மை இல்லாவிட்டால் வேளாண்மை வராது. வெறும் நினைப்பு மாத்திரமா, இப்போ நாம் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மகிட்ட பொருள் வேணும், பொருள் வேணும்னா முயற்சி வேணும். அப்போ முயற்சியினாலே பொருளீட்டி அந்த பொருளை கொண்டு தான் நாம் பிறருக்கு உபகாரம் செய்ய முடியுமே தவிர, பிறருக்கு உபகாரம் செய்ய வேணும்னா பொருள் வேணும், பொருளுக்கு முயற்சி வேணும். அதையும் திருக்குறளில் சொல்லியிருக்குது. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. மனிதனில் தகுதியுடைய மனிதன் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய முயற்சியினால் பொருளீட்டுவான், அந்த பொருளீட்டை பிறருக்கு உபகாரம் செய்வான். அதனால் உபகாரம் என்பதும் செல்வம் என்பதும் முயற்சி என்பதும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அது இல்லைன்னு சொன்னால் பிறருக்கு உபகாரம் செய்ய முடியாது. அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனையும் உடையவர்களாக இருந்திருக்கிறார். அப்போது இந்த பாட்டு திருக்குறளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 2 திருக்குறள். இப்போ முதல்ல ஒன்று சொன்னேன், தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை என்பது ஓமானம். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, முயற்சி இல்லாத ஒருத்தன் பிறகு உபகாரம் செய்ய வேணும்னு நினைக்கிறான். அது எதை போலன்னு கேட்டால், பேடியினுடைய கையிலே வாளாயுதம் ஏந்தி இருக்கிற மாதிரி. வீரனுடைய கையிலே வாளாயுதம் ஏந்தி இருந்தால் பகையிலே புகுந்து பிறரை வென்று விடுவான். பேடியினுடைய கையிலே வாளாயுதம் இருந்தால் வாளுக்கும் பெருமை இல்லை, பேடிக்கும் பயனில்லை. அதுபோல் முயற்சி இல்லாதவன் கையில், முயற்சி இல்லாதவன் மனத்தில் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றினா அந்த சிந்தனையும் பெருமைப்படாது, அந்த முயற்சி இல்லாதவனுக்கும் பயன் கிடைக்காது. அப்போ ஈகை என்பதே தன்னுடைய முயற்சியினால் ஈட்டிய பொருளை தகுதி உடையவர்களுக்கு மனமுவந்து கொடுத்தல், அதுதான் ஈகை அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் திருக்குறளில் பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குறளை நமக்கு ஞாபகம். தாளாற்றினா முயற்சி பண்ணி, தந்த பொருள் எல்லாம், ஈட்டிய பொருள் எல்லாம், முயற்சி செய்து பொருள் ஈட்டினியே அந்த பொருளுக்கு என்னையா பயன் கேட்டால் பிறருக்கு உபகாரம் செய்வது தான் பயன். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு சொல்லி அந்த குறளையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று.
கொங்கு சேர் தன்கொன்றை மாலையினான், கொங்கு என்பது தேன், கூற்று அடரப் பொங்கினான், கூற்றுவனை கோபித்தான், பொங்குதல் கோபித்தல். பொங்கொழி சேர் வெண்ணீற்றான், திருநீர் அணிந்திருக்கான், அவனுடைய பூங்கோயில் அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. இந்த பதிகத்தில் அந்த ஊரில் இருக்கிற மக்களை அவர் நன்றாக வர்ணனை பண்ணி வச்சிருக்கார். முதல் பாட்டில் பொய்யிலா மெய்நெறிக்கே தக்கிருந்தார்னு சொன்னார். 3வது பாட்டில் வள்ளன்மையால் மிக்கிருப்பவர்கள்னு சொன்னார். 4வது பாட்டில் 6 அங்கம் அறிந்தவர்கள், 4 மறை அறிந்தவர்கள், 5 வேள்வி செய்பவர்கள், அவர்கள் அங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார். வீங்கினான் ஆடரவம் வீந்தழிந்தார் வெண்டலை, வீக்கினான் ஆடரவம், வீக்குதல்னா கட்டுதல் அர்த்தம், அரவத்தை கச்சையாக கட்டினான். வீந்தழிந்தார் வெண்தலை என்பு ஆக்கினான் பலகலன்கள், வீந்து அழிந்தாருடைய என்பை பல கலன்கள் ஆக்கினான், ஆக்கினான் பலகலன்கிற பலகலன்கள் ஆக்கினான், அப்படி மாற்றி பொருள் கொள்ளுங்க. ஆதரித்து பாகம் பெண் ஆக்கினான், ஒரு பாகத்தை பெண்ணாக விரும்பி ஆக்கி கொண்டவன், ஆதரித்து என்பது விரும்பின் அர்த்தம். தொல்கோயில் ஆம்பலம் பூம்பொய்கை புடை தாக்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. ஆம்பலம் பூம்பொய்கை புடை தாக்கினார், ஆம்பல் பூக்கள் நிறைந்த பொய்கைகளை பக்கங்களெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறவர்கள். இது அந்த நாட்டின் நீர்வளம் சொன்னார். இந்த நீர்வளம் தான் 2வது பாட்டில் தாரா என்னும் பறவை அங்கே இருக்கிற ஆறல்களை பிடித்து கொண்டு சென்று உண்டு மகிழ்கிறது அப்படின்னு சொல்லி. பன்னொழி சேர் நான்மறையான் பாடலினோடு ஆடலினான், கண்ணொளி சேர் நெற்றியினான் காதலித்த தொல்கோயில். பன்னொழி சேர் நான்மறையான், பண்ணோடு கூடிய நான்மறை, வேதங்களெல்லாம் சந்தத்தோடு ஓதப்படும். பன்னொழி சேர் நான்மறையான் பாடலினோடு ஆடலினான், கண்ணொளி சேர் நெற்றியினான் காதலித்த தொல்கோயில். விண்ணொளி சேர் மாமதியம் தீண்டியக்கால் வெண்மாடம் தன்னொளி சேர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. இந்த பாட்டில் அந்த நகரத்தில் இருக்கின்ற மாடங்களின் பெருமை சொல்லுகிறார். மாடங்கள்லாம் மிக உயர்ந்திருக்கின்றன, சுதை தீற்றப்பட்டு வெண்மையாக இருக்கின்றன. அதனால் மதியம் மேலே படர்கின்ற காலத்து ஒளி உடையதாக விளங்குகிறது என்று சொன்னார். மதியம் தீண்டிய கால், தீண்டிய பொழுது வெண்மாடம் தன்னொளி சேர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம். வீங்கினார் மும்மதிலும் வில்வரையால் வெந்து அவிய வாங்கினார். வீங்கினார்னா பருத்தவர்கள் என்னும் பொருளில், செல்வ மிகுதியினாலும் அதிகார மிகுதியினாலும் வரத்தின் மிகுதியினாலும் பருத்தவர்கள். வீங்கினார் மும்மதிலும் வில் வரையால் வெந்து அவிய வாங்கினார், வானவர்கள் வந்திரஞ்சும் தொல்கோயில். வாங்கினார் தொல்கோயில், வானவர்கள் வந்திரஞ்சும் தொல்கோயில், தனித்தனே கூட்டிங்க. பாங்கினார் நான்மறையோடு ஆரங்கம் பலகலைகள் தாங்கினார். பாங்கின் ஆர் நான்மறை, நல்ல பாங்கு பொருந்திய, பாங்கு என்பது லட்சணம் என்ற கருத்தில் வருவது. பாங்கின் ஆர் நான்மறையோடு ஆரங்கம் பல கலைகள், பல கலைகள் வந்து ஏனைய சாஸ்திரங்களை நூல்களை தாங்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடம். இந்த பாட்டில் அந்த நகரத்தில் இருப்பவர்களெல்லாம் நல்ல கலைஞான உடையவர்களாக வேதம் வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். கல் நெடிய குன்றெடுத்தான் தோள் அடர கால் ஊன்றி இன்னருளால் ஆட்கொண்ட எம்பெருமான் தொல்கோயில். கல் நெடிய குன்றெடுத்தான் ராவணன், குன்று என்பது திருக்கையிலை மலை, தோள் அடரும்படியாக கால் ஊன்றி, கால் விரலால் ஊன்றி இன்னருளால் ஆட்கொண்ட எம்பெருமான் தொல்கோயில். பொன்னடிக்கே நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. இந்த பாட்டில் அங்கே இருக்கின்ற அடியவர்களுடைய பெருமையை சொல்லுகிறார். அங்கே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடிக்கு நாள்தோறும் பூவும் நீரும் சுமக்கும்படியாக இருக்கின்றார்கள். பூவும் நீரும் சுமந்து என்று சொன்னால் அவ்வளவு அன்போடு பிரியத்தோடு பயபக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை போல் இது அலட்சியமாக அப்படியே ஒரு கூடையில் போட்டு அப்படி வீசிட்டு எடுத்துகிட்டு போகிறதில்ல. அது ஏதோ சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி, அது ஒரு பெரிய சுமையாக இருக்காது, ஆனால் அதை சுமந்து கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க, அதை சொல்கிறார். நன்மையான் நாரணனும் நான்முகனும் காண்பரிய தொன்மையான்
தோற்றங்கேடு இல்லாதான், இறைவனுக்கு தோற்றம் இல்லை கேடும் இல்லை. தொல்கோயில் இன்மையால் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. முன்ன படித்த பாட்டில் வேளாளர் என்பார் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்று சொன்னார். பிறருக்கு உபகாரம் செய்வதை சொன்னார். இந்த பாடலில் ஈதலை சொல்லுகிறார். ஈதல் வேற, உபகாரம் வேற. ஈதல் என்பது இல்லை என்று வந்து கேட்பவர்களுக்கு கொடுக்கிறது. உபகாரம் என்பது பிற செய்கின்ற அத்தனை செயலுக்கும் தானும் ஒத்து சென்று உடன்பட்டு நிற்பது. அது உபகாரம் என்று சொல்கிறது. திருக்குறளில் ஒப்புரவுன்னு ஒன்று பாடியிருப்பார், ஈகைன்னு ஒன்று பாடியிருப்பார். ஒப்புரவு என்பதும் ஈகை என்பதும் ஒன்று போலவே தான் தெரியும். ஒப்புரவு என்பதுக்கு உலக நடை அறிந்து ஒழுகுதல் அப்படின்னு பேர். ஈகை என்பது வறியவர்க்கு கொடுத்தல் அப்படின்னு பேர். எனவே அந்த உபகாரம் செய்வது என்பது வேறு, ஈகை என்பது வேறு. அதனால் அது தனியாக பாடியிருக்கிறார், இது தனியாக பாடியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்கிற பொழுது இன்மையால் சென்று இறந்தார், தங்களுக்கு ஒரு பொருள் இல்லாதனால இருப்பவர்களிடத்திலே சென்று எனக்கு இது கொடுங்கள் என்று கேட்கிறான். அது இன்மையால் சென்றிறந்தார்க்கு. அவர்கள் இல்லை என்னாதே கொடுக்கிறார்கள். இல்லை என்னாது ஈந்து, இதுவரையிலும் ஒரு திருக்குறள். அப்புறம் ஈந்து உவக்கும் என்பதில் ஒரு திருக்குறள். இந்த பாட்டில் 2 திருக்குறள் கருத்து அமைந்திருக்கிறது. இன்மையால் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து என்பது இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள அப்படின்னு ஒரு திருக்குறள். இளன் என்னும் எவ்வம் உரையா, எவ்வம்னா துன்பத்தை தருகின்ற சொல். அதாவது ஒருவன் தன்னிடத்தில் பொருள் இல்லாமையினாலே ஐயா எனக்கு இந்த பொருள் இல்லை, எனக்கு இந்த பொருள் கொடுங்கள்னு ஒருத்தன் வந்து கேட்குறான். அவன் இவன்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு தான் கேட்குறான். இவன்கிட்ட இருக்குது, இருக்கணும். ஆனால் இவன் கொடுக்காமல் என்ன சொல்லுவான், இப்போ ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொன்னானோ அதையே இவனும் திருப்பி சொல்லுகிறான். அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தான் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் அப்படின்னு சொல்லி. அந்த திருக்குறளுக்கு கொஞ்சம் அழகு பண்ணி 2-3 உரை பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், பொருள் இல்லை என்று ஒருவன் வந்து கேட்கிறான், இவனும் அவன் எதிரே அதே வார்த்தையை திருப்பி சொல்லாமல் கொடுக்குறான். அது இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். இன்னொரு பொருள் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். இளன் என்னும் எவ்வம் உரைப்பதற்கு முன்னமேயே வந்தவனுடைய முகக்குறிப்பறிந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து. அது ஏன் அப்படி கொடுக்க வேணும்னு சொன்னால், அந்த இல்லை என்று சொல்லுவதற்கே அவன் ரொம்ப நாணுவான். அவன் நாணப்படும்படி வரையிலும் அவனை விட்டுவிட்டு அதன் பிறகு கொடுத்தா அது ஒரு உபகாரமாக ஆகாது. ஆகையினால இவன் பொருள் வேண்டி வந்திருக்கிறான் என்று அவனுடைய குறிப்பறிந்து அவனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அது இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். இன்னொரு பொருள் இளன் என்னும் எவ்வம் உரையாதபடி ஈதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருவன் வந்து ஒரு பொருள் கேட்குறான், அவனுக்கு இவன் கொஞ்சம் கொடுத்தான், இவன் கொடுத்ததுனால அவனுக்கு நிறைவு ஏற்படலை. ஆகையினால் அவன் அடுத்த வீட்டுக்கும் போய் அதே வார்த்தையை சொல்கிறான். அடுத்த வீட்டுக்கும் போய் அதே வார்த்தை, அவன் என்ன கேட்டிருக்கணும், என்கிட்ட பொருள் இல்லை, அந்த வீட்டில் கேட்டால் அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க, உங்கள் வீட்டில் கேட்குற நீங்கள் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கணும். அப்படியா கேட்பான் அவன்? அப்படி கேட்க மாட்டான். இங்கே வந்து அம்மா பசிக்குதேன்னுவான், ஒரு உருண்டை சாப்பாடு போடுவாங்க, நிச்சயமாக அது அவனுடைய பசியை நிறைக்காது. அடுத்த வீட்டுக்கும் போய் அம்மா பசிக்குதேன்னு தான் சொல்லுவான். அப்போ பசிக்குதேன்னு சொன்னவனுக்கு திரும்பவும் போய் பசிக்குதேன்னு சொன்னதுனால இவன் கொடுத்த உணவு பயனில்லையாய் போயிடும். ஆகையினால அவனுடைய பசி தீர கொடுக்க வேண்டும். அதான் இளன் என்னும் எவ்வம் உரையாமை. அடுத்த வீட்டுக்கும் போய் அதே வார்த்தையை சொல்லாதபடி நிறைய கொடுக்க வேண்டும் என்று அந்த இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் என்பதுக்கு இப்படியெல்லாம் உரை பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார், இன்மையால் சென்றிறந்தார்க்கு இல்லை என்னாது. அந்த இல்லை என்னாது என்பது இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல். அடுத்தபடியாக ஈந்து உவக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல் இருக்குது. அதில் ஒரு திருக்குறள், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அப்படின்னு ஒரு திருக்குறள். அது என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், ஒருவன் இல்லை என்று வந்து கேட்கிறான், அவனுக்கு இவன் அவனுடைய வறுமை தீர கொடுக்குறான். வாங்கினவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்து இவனுக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஈகையினாலே வரும். அதுதான் ஈத்து உவக்கும் இன்பம். ஈத்தலினாலே அவன் உவந்ததை பார்த்து உவக்கின்ற இன்பம். ஈத்து உவத்தல் அவனுக்கு இல்லை, அவன் உவப்பதைக் கண்டு இவன்
இப்போ நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, அது ஏதோ ஒரு பொருள் வேணும்னு கேட்டுது, ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி கொடுத்தோம். அந்த பொருள் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா வாங்கி கொடுத்தா, அப்பா வாங்கி கொடுத்தாரு. குழந்தைக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சந்தோஷம், அப்பாவுக்கு அந்த குழந்தை சந்தோஷப்படுதேன்னு பார்த்து சந்தோஷம். அந்த மாதிரி வறியவனுக்கு இவன் கொடுத்தானே என்று சந்தோஷம், அந்த வறியவன் அதை பெற்று சந்தோஷப்பட்டான் அல்லவா, அதை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சி ரொம்ப அருமையானது. அது தெரியாததுனால தான் சில பேர் தாங்கள் சம்பாதித்த பொருளை யாருக்கும் கொடுக்காமனா இல்லை என்று வருபவர்களுக்கு கொடுக்காம தாங்களே வைத்து கொண்டு அதன் பயனை இழந்து போகிறார்கள். இந்த திருக்குறளில் தாம் உடைமை வைத்து இழக்கும், உடைமை வைத்து இழக்கும்னா தான் சேர்த்த செல்வத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறான், எவ்வளோ நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுருந்தோ அது என்னைக்காவது நாளைக்கு எப்படியோ போயிட போகுது, இழக்கும். அந்த இழப்பு அங்கே சொல்லலை. தாம் உடைமை வைத்து அதன் பயனை இழக்கின்ற ஒரு பொருளை சம்பாதிச்சு சேர்த்து வச்சா அதுக்கு என்ன பயன்னு கேட்டால் பிறருக்கு கொடுத்து புகழ் பெற வேண்டும், அதுதான் அந்த செல்வத்துக்கு பயன். அதனால செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னு. செல்வம் சேர்த்ததுக்கு பயன் ஈதல். அது இல்லை என்று சொன்னால் அந்த பயன் இழந்து போனால் அந்த செல்வத்தினாலே பயன் இல்லை. ஒரு பொருளை ஈட்டினால் அதுக்கு ஒரு பயன் இருக்கணும், ஒரு பயனும் இல்லாமல் சும்மா வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தா அதனால் என்ன பிரயோஜனம்? அதை போல் பொருளை சேர்த்து வச்சா அதனால் புகழ் பெறுதல் பயன், அந்த புகழை இழந்து விடுதல் தான் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கண்ணவர் அப்படின்னு சொல்லி. இந்த ஈத்து ஒக்கும் என்பது இருக்குத வன்கண்ணவர், வன்கண்ணவர், வன்கண்மை என்பது ஒரு சொல்லு. வன்கண்மைன்னா ஒரு கடின சித்தம்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி. அந்த கடின சித்தம் உடையவர்கள் தான் பிறருக்கு கொடுக்காமல் இருப்பாங்க. இலகிய சித்தம் உடையவர்களாக இருந்தால் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. கடின சித்தத்தை தான் வன்கண்ணவர் அப்படின்னு சொல்லி வன்கண்ணவர். அங்கே என்னென்ன வர வன்கணவர்னு வரும், வன்கணவர்னு வரும், கணவர்னு வரும். அது பொருள் அங்கே அந்த என்னென்ன விரிச்சுக்கணும். வன்கண்ணவர், வன்கண்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வைத்திழக்கும் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். வன்கண்ணவர்னு போட்டிங்கன்னா வன்கண்ணவர் வரும். அப்போ என்னாச்சுன்னா வன் ஒன்று கண் ஒன்று நவர் நிறையா போயிடும், அப்படி வரக்கூடாது. அதுக்காக வன்கணவர் அப்படின்னு சொல்லி கணவர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது செய்யுள்ள அந்த மாதிரி சில சொற்களை மறைச்சிடலாம். அடுத்தபடியாக இன்னொரு குறள் இங்கே ஞாபகம் பண்ணி கொள்ள வேண்டியது. அது என்ன என்றால், பிறர் வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் என்று ஒருவன் இருந்தானானா அது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், வந்து கேட்குறவன் மகிழ்ச்சி அடையும்படியாக கொடுக்க வேண்டும், கொடுத்தாதான் இவனுக்கு கொடுத்தோம் என்ற திருப்தி. அப்படி அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்று சொன்னால் இவன் கொடுத்ததுனால இவனுக்கு பயன் இல்லாமல் போகும். அதனால் இறப்பார்க்கெல்லாம் நான் ஈவேன் என்று நிற்கின்றது இருக்குத, அது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எவ்வளவு நேரம் சிரமம் அப்படின்னு கேட்டால், அவனுடைய முகத்தை பார்க்கும் அளவும் அவன் சந்தோஷப்பட்டான்ங்கிறது தெரிஞ்சிட்டு தானே இவனுக்கு சந்தோஷம் அப்படி சொல்லி ஒரு திருக்குறள் உண்டு. இந்த குறளையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஆமாம், இன்முகம் காணும் அளவு. எங்கள் பிழைப்பும் அப்படி தானுங்க. பாடம் சொல்லுவோம்னு எடுத்துகிட்டு வருவோம், பாடம் கேட்குறவங்க கேட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னா தான் எங்களுக்கு திருப்தி. அப்படியே உட்காந்துட்டு எழுந்து போனாங்கன்னா ஒன்றும் நம்ம பாடம் ஒன்றும் ஜோகமில்லை போல் இருக்குது, இவ்வளோ சிரமப்பட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைக்கும். அதனால் இதெல்லாம் பெரிய சிக்கலான சமாச்சாரம். இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. நாமருவு புன்மை நவிற்று அச்சமன் தேரர். சமணர்களும் தேரர்களும் அவர்கள் நாக்கினாலே புன்மை சொல்லுபவர்கள், நன்னெறியை சொல்லுபவர்கள் இல்லை, புன்னெறியை சொல்லுபவர்கள். அதனால் நாம் மருவு புன்மை நவிற்று அச்சமன் தேரர் பூமருவு கொன்றையினான் புக்கமரும் தொல்கோயில் சேல்மருவு பைங்கயத்து செங்கழு நீர் பைங்கோவலை தாம் மருவம் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. இது அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய நீர்வளம் சொன்னது. சேல்மருவு பைங்கயத்து
செங்கழு நீர் பைங்கோவளை தாம் மருவும். கயத்திலே செங்கழு நீரும் குவளையும் பொருந்தியிருக்கும். ஆடல் அமர்ந்தானே ஆக்கூரில் தான் தோன்றி மாடம் அமர்ந்தானே மாடஞ்சேர் தன்காடி நாடற்கரிய சீர் ஞான சம்பந்தன் சொல் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே என்று. இந்த பதிகத்தில் வரக்கூடிய இன்மையால் இறந்தார்க்கு இல்லை என்னாது இந்துவக்கும் என்ற பாடலை சேக்கிழார் சுவாமிகள் சிறப்புலி நாயனார் புராணத்தில் அவருடைய ஊர் இந்த ஊர் அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றார்க்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று. அந்த ஆக்கூருக்கு என்ன பெருமைன்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளாலே பாடப்பட்ட பெருமை உடையது, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளாலே புகழ்ந்து பாடப்பட்ட பெருமை உடையது. அதுதான் அந்த ஆக்கூருக்கு அப்படின்னு சேக்கிழார் சுவாமிகள் கருதியிருக்கிறார். அப்போ ஒரு ஊர் என்று சொன்னால் அந்த ஊரை பற்றி சிறந்த அருளாளர்கள், சிறந்த ஞானிகள், பெரிய புலவர்கள் பாடியிருக்கணும். அதனால் பழைய காலத்தில் யாராவது ஒரு பெரிய புலவர்களை பார்த்தா, எங்கள் ஊர் இவ்வளோ பழைய ஊருங்க, எங்கள் ஊரில் இப்படி ஒரு சிவாலயம் இருக்குதுங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு புராணம் பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அவரும் மறக்காமல் ஏதோ ஒரு 500 பாட்டு 1000 பாட்டில் ஒரு புராணம் பாடி கொடுப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்த காலத்தில் அவங்களும் அவரை கொண்டு அவங்கவுங்க ஊருக்கு புராணம் பாடிக்கிட்டாங்க. தலபுராணத்தை நிறையா பாடி வச்சுருக்கிறாரு. அப்படி ஒரு பழக்கம். இப்போ நம்ம சிரவணபுரம் மடம் இருந்தது, அங்கே கந்தசாமி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அப்படி தான் நல்லா பாடக்கூடியவர். அதனால் அவர் எங்கே போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகனுக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது அம்பிகைக்கு ஏதோ ஒரு பிள்ளைத்தமிழ் ஒன்றுமே இல்லாட்ட ஒரு பதிகம்னா தோத்திர ரூபத்தில் ஒரு 10 பாட்டு இப்படி பெரியவர்களை கண்டால் எல்லாரும் செய்கிறது உண்டு. அப்போது பெரியவர்களுடைய வாக்கினாலே புகழப்படுவது ஒரு ஊருக்கு பெருமை. இந்த ஆக்கூருக்கு பெருமை என்னன்னு கேட்டால், திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளாலே புகழப்பட்ட பெருமை உடையது. எப்படி புகழ்ந்தார் என்பதை சேக்கிழார் எடுத்து பாடியிருக்கிறார். இன்மையால் இறந்து சென்றார்க்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆக்கூர். வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறைத்திரு ஆக்கூர் என்று அது பாடியிருக்கிறார். அப்போ இதை போன்ற பெரியவர்களாலே நம்ம ஊர் பாடப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி.